ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் மதியானம் லன்ச் என்ன பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன்றும் பெருசாக கிடையாது, நத்திங் ஸ்பெஷல். ஜஸ்ட்டு நான் கத்திரிக்காய் சூப்பராக பொரித்த கத்திரிக்காய் குழம்பும் அவரைக்காய் பொரியலும் தான் பண்ண போகிறேன். அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் எண்ணெயை ஊற்றி அதில் லைட்டாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு எண்ணெய் சுட்டதும் இந்த கத்திரிக்காவெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதே கடாயில் எண்ணெய் இருக்குல்ல, அதில் தாளிப்புக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், மிளகு இது நாலுத்தையும் சேர்த்து தாளிச்சுக்கிறேன். சும்மா 2 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது கூடயே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். நான் வெங்காயம் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். கொஞ்சமாக தான் ஆயில் கடாயில் இருந்தது, அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே மீன் குழம்பு, காரக்குழம்பு இதுக்கெலாம் நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் நான் கத்திரிக்காவை நார்மல் கோல்ட் வின்னரில் தான் வதக்கினேன். இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகி வரணும். அப்போ தான் அந்த காரக்குழம்போட டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும். கூடயே 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நான் நல்லா தக்காளியை வதக்கிக்கிறேன். பார்த்திங்கன்னா தக்காளியும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் தான். குழம்பு மிளகாய்த்தூள் நம்மளோட சேனல்லையே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்க அதை பார்த்து பண்ணுங்கள். பண்ண டைம் இல்லாதவங்க சக்தி குழம்பு மிளகாய்த்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இது மாதிரி நிறைய பிராண்டு வெளியில் விற்குது. அந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நான் நல்லா 1 நிமிஷம் வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினது சும்மா கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறதுக்காக சும்மா கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக அந்த இது திருப்பியும் நல்லா கொதிச்சு வர அளவுக்கு வெயிட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் கத்திரிக்காவை நல்லா 4 நாளாக வெட்டி எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தால அதை நான் இந்த டைமில் இதில் சேர்த்துக்கிறேன். சும்மா குழம்போட பிளெண்ட் ஆகிறதுக்கு. ஆல்ரெடி கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. ஸோ நம்ம கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அதை பரட்டி விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு கத்திரிக்காவும் தொக்கும். இப்போ இது நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் புளி தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா தகன்னு கொதிச்சோடனே நம்ம குழம்பு ரெடி ஆயிடும்.
நான் வந்து கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தேன் அந்த தக்காளி வதங்கிறதுக்காக. இப்போ நான் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும் இந்த உப்பு. நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிக்க விடலாம். அவ்வளோதான், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடணும். மேலெல்லாம் வந்து அப்படியே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இது மாதிரி வர அளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கத்திரிக்காய் காரக்குழம்பு சொல்லுவீங்களோ இல்லை கத்திரிக்காய் புளிக்குழம்பு சொல்லுவீங்களோ, இதுதாங்க நான் பண்ணுற ஸ்டைல். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சிம்பிளான வழி. நீங்கள் இந்த வழியில் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். இந்த வே வந்து ரொம்ப சிம்பிள், பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, அவ்வளோதான். தாளிப்புக்கு வந்து இதை நான் சேர்த்துக்கிறேன். கடுகும் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ப்ரௌன் ஆனதும் 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக அந்த ஆயிலோடு வதக்கிக்கோங்க. இப்போ அவரைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். காய்க்கெல்லாம் வந்து சால்ட்டு சேர்க்கும் போது அளவாக சேருங்க. ஏன்னா அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிடவே முடியாது காயெல்லாம். நான்லாம் ஃபஸ்ட்டு சமைக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா காயிலையும் உப்பள்ளி கொட்டிடுவேன். இப்போல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக உப்பு போட்டிருக்கேன். உப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ வந்து நல்லா வதக்கிக்கோங்க. பழக எல்லாமே சூப்பராக வரும் நமக்கு. அப்புறமேட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தெளித்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடுங்க. அவரைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம தேங்காய் மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரே 1/2 ஸ்பூன் சீரகம், இது 3த்தையும் சேர்த்து வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியெல்லாம் வற்றி வரப்போகுது. இன்னும் 80% தண்ணி வற்றி வெந்துருச்சு. இந்த சமயத்தில் அந்த தேங்காய் மசாலாவை இந்த அவரைக்காய் கூட போட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போதே ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதை வந்து செஞ்சு பார்த்து ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ட்ரை ஆகி நம்மளுக்கு ஆயிலியாக தெரியும் காய். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய் வந்து காரக்குழம்புக்கு பயங்கர பேராக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் பண்ண இந்த 2 கத்திரிக்காயும் இந்த சூப்பரான அவரைக்காய் பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காயத்ரி கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது வந்து புதுசாக சமைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக என் வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.